14/8/2025 காருண்யா ப்ளஸ் 585 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நண்பா, நீ கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 9-0. சரிங்களா? 9-0ங்கிறது நம்மளுக்கு ஃபுல் பாஸ். சரிங்களா? 9-0ங்கிறது ஃபுல் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அப்படியே பாருங்கள், 9-0-0 ரிசல்ட்டு நமக்கு கிடச்சிருக்குது. 0 பி போர்டில் நம்ம பி போர்டில் கரெக்டாக வச்சுருக்குறோம். சி போர்டில் 9 வச்சுருக்குறோம். ஆனால் 9 வந்து ஏ போர்டுக்கு போயிருக்கு. ஆனால் 0 அடிச்சிருந்தால் 009 தான் அடிச்சிருக்கணும். ஆனால் மாற்றி அடிச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0-6ன்னு கொடுத்துருக்குறோம். 6 திருக்கணும் 9 அந்த மாதிரி அடிக்கடி வரும். 6 வந்துச்சுனாலே 6 திருப்பி அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் 9 தான் டபுள்ஸாக வந்திருக்கணும். ஆனால் 0 டபுள்ஸாக வந்துருக்குது. இந்த 0 வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டியது, இல்லைன்னா நாளைக்கு இதில் வரணும். ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்குது 0 டபுள்ஸாகவே. ஆனால் ஆல் போர்டில் 0 கிடச்சிது. ஆனால் டபுள்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. அதனால தான் 0 டபுள்ஸ் கொடுக்கல. 2 தான் மெயினாக வந்திருக்கணும் டபுள்ஸாக. ஆனால் ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் அப்படியே வந்துருச்சு. ஓகே, பேட்டர்ன் பிரகாரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக தான் வந்திருக்குது. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருக்குறோம். ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நாளைக்கும் ஒரு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒரு 0 கண்டிப்பாக வரலாம். அப்படி இல்லைன்னா 0க்கு பவர் 5னாலும் நாளைக்கு வரும். சரிங்களா? இல்லை 1 நம்பர் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 3 வந்துச்சுன்னா அதிகபட்சமாக சி போர்டுக்கு தான் வரணும். சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்கோம். 1க்கு பவர் 6, 0க்கு பவர் 5, 3க்கு பவர் 8 அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2ங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 6-5. சரிங்களா? சி போர்டில் 3-4 சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்குறோம். 1 பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்றுக்கு கிடச்சது வந்து 0-6 தான் கிடச்சிது. ஆனால் 6 திருப்பினா 9, ஆல் போர்டில் 9-0 வச்சுருக்குறோம். அது கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா? நாளைக்கு 64ங்கிற நம்பர் வரலாம். 79, 89, 23, 53, 74, 16, 10. சரிங்களா? இந்த மாதிரி வருது நாளைக்கு. இதில் யாருக்காவது பவர் வந்துச்சுன்னா பவர் பண்ணி வச்சுக்கோங்க. 79 இருக்குது, 74 இருக்குது. பவர் அதுலேயே பவர் இருக்குது. ஒருவேளை 7 வராமல் 2 வரலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா 2, 9 வச்சு வரணும், இல்லைன்னா 4 வச்சு வரணும். அது வரல. ஆனால் ஒரு நாள் 2 நாள் தள்ளி கூட அடிக்கலாம், இல்லைன்னா அடிக்காமலே போகலாம். 92 அந்த மாதிரி, இல்லைன்னா 42ங்கிற மாதிரி வரணும். 92 வரலாம், இல்லை 29 வரலாம், இல்லை 24 வரலாம். வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நமக்கு ஆல் போர்டில் 79, 74 கிடச்சிருக்குது. ஒரு வேளை 7 பவர் பண்ணி கூட அடிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு வந்தாலும் வரலாம். அதே மாதிரி நாளைக்கு திரும்பவும் ஒரு டபுள்ஸ் வர மாதிரி தான் தெரியுது. 5ஆம் நம்பர் கூட நாளைக்கு திரும்பவும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இன்றைக்கி 00 அதே மாதிரி பிசிலே கீழே 55 அடிக்கலாம். ஏன்னா பேட்டர்னில் 5 வருது நாளைக்கு. ஆனால் அடிக்கிறாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கணிப்பில் இருந்தால் அது ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்கும் பிசிக்கு தான் அதிகபட்சமாக வரணும். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 11 வரணும். சரிங்களா? அது 2-3 நாள் ஆச்சு வரலாம். நாளைக்கு கூட இறக்கலாம். அதேமாதிரி 4ஆம் நம்பர் 4, 9 இல்லை 4ஆம் நம்பரும் வரணும். டபுள்ஸாக வரணும். 2ஆம் நம்பர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடியே வரணும். நேற்று வரும்னு பார்த்தும் வரல, முந்தா நேற்று வரும்னு பார்த்தும் வரல. சப்போஸ் நாளைக்கு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க, வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 493, 863, 253, 987, 164, 764, 078. இது 078 வரலாம், இல்லைன்னா 073 கூட பாக்ஸில் வரலாம். 073 இல்லை 703 அந்த மாதிரி கூட பிசியில் வரலாம். 8 வரலன்னா 3 வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா சி போர்டில் 7 திரும்பி அடிச்சிருவாங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். 7 இல்லை 3 தான் அதிகபட்சம் வரணும். 4ஆம் நம்பரும் வரணும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம். சி போர்டு 3, 4. அப்படி இல்லைனாலும் 7ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 1ஆம் நம்பரை கொண்டு வந்து சி போர்டில் அதிகபட்சமாக வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ப்ளே பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். இந்த போர்டிலே வந்து நம்மளுக்கு 2 நம்பர் 3 நம்பர் இது உள்ளாரே வந்துடும். 7 நம்பருக்குனால வரதில் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஆல் போர்டு நம்பர் கொடுக்குறத வச்சு தான் நாளைக்கு ப்ளே பண்ணுவாங்க. அதில் ஒரு நம்பர் 2 நம்பர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா?
பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 493, 863, 253, 987, 164, 764, 028, 744 அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 799 அடித்தாலும் ஒன்றும் பண்ணணுன்றதுக்கு இல்லை. ஏன்னா பவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, வரலாம். அந்த பேட்டர்ன் இருக்குது. உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்த்து அதை மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எப்போவுமே இந்த இடத்துக்குள்ளாரே நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். ஆல் போர்டு நம்பர் இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா பிடிச்சிடலாம். ஓகேங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.